ஜேகே செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள். இன்று காலை 8 மணி முதல் 48 மணி நேர காலப்பகுதியில் நாடளாவிய ரீதியில் உள்ள அரச வைத்தியசாலைகளில் உள்ள வைத்தியர்கள் அடையாள பணி புறக்கணிப்பை முன்னெடுக்க உள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. இலவச சுகாதார சேவை மற்றும் வைத்தியர்களின் பிரச்சினைகளை தீர்ப்பது தொடர்பில் சுகாதார அமைச்சு வழங்கிய இணக்கப்பாடுகளை நடைமுறைப்படுத்த தவறியமையினாலேயே இந்த தொழிற்சங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அச்சங்கம் அறிவித்துள்ளது. எவ்வாறாயினும் மகப்பேற்று வைத்தியசாலைகள், சிறுவர் வைத்தியசாலைகள், சிறுநீரக வைத்தியசாலைகள் மற்றும் புற்றுநோய் வைத்தியசாலைகள் என்பன வழமை போன்று இயங்கும் எனவும் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை இரத்து செய்வது தொடர்பில் முன்னாள் சபாநாயகர் கரு ஜயசூரிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு அவசர கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சங்கத்தின் சார்பில் அதன் ஆலோசகர் என்ற ரீதியிலேயே இந்த கடிதத்தை ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ளார். குறித்த கடிதத்தில் நாடு சுதந்திரம் பெற்ற காலத்தில் அரசியல் என்பது நில உரித்துடையோருக்கும் படித்த மற்றும் செல்வந்த உயர்குடியினருக்கும் மாத்திரமே மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. எனினும் 1956ஆம் ஆண்டு பின்னர் சாதாரண பொதுமக்களுக்கும் அரசியலில் வாய்ப்பு கிடைத்தமையினால் பாரிய சமூக மாற்றம் ஏற்பட்டது. எனவே நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை நீக்குவது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டால் அரசியல் என்பது செல்வந்தர்கள், வர்த்தகர்கள், முறையற்ற வகையில் பணம் சம்பாதிப்பவர்கள் மற்றும் செல்வந்த அரசியல் கட்சிகளுக்கு மாத்திரமே மட்டுப்படுத்தப்படும். இதன் காரணமாக நேர்மையான சமூக சேவகர்கள் அரசியல் துறைக்கு வருவது தடைப்படும் என முன்னாள் சபாநாயகர் கரு ஜயசூரிய தெரிவித்துள்ளார். அத்துடன் தாமும் மேலும் சிலர் மாத்திரமே இந்த ஓய்வூதியத்தை சமூக மற்றும் தொண்டு நிறுவனங்களுக்கு பயன்படுத்துவதாகவும் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் இந்த ஓய்வூதியத்தை நம்பியே வாழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்காலத்தில் புதிய அரசியலமைப்பை உருவாக்க அரசாங்கம் உத்தேசித்துள்ளதனால் இந்த சந்தர்ப்பத்தில் இவ்விடயம் குறித்து கவனம் செலுத்தி தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறும் முன்னாள் சபாநாயகர் கரு ஜயசூரிய ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடர் இலங்கையிலும் இந்தியாவிலும் இடம்பெறவுள்ள நிலையில் தொடருக்கான கிண்ணம் யாழ்ப்பாணத்திற்கு எடுத்து வரப்படவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி நெதர்லாந்து, பாகிஸ்தான் அணிகளுக்கிடையில் கொழும்பு ஆர். பிரேமதாச மைதானத்தில் நடைபெறும் ஆட்டத்துடன் உலகக்கிண்ண தொடர் ஆரம்பமாகின்றது. இந்நிலையில் தொடரை நடத்தும் நாடு என்ற அடிப்படையில் இலங்கையில் நேற்று உலகக்கிண்ணம் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. எதிர்வரும் 24ஆம் தேதி வரை இந்த உலகக்கிண்ணம் இலங்கையின் பல்வேறு நகரங்களில் காட்சிப்படுத்தப்படும் உள்ளது. இதற்கமைய யாழ்ப்பாணத்திற்கும் கிண்ணம் எடுத்துச் செல்லப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமா அதிபருடன் தொடர்ந்தும் பணியாற்ற அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக எரிசக்தி பிரதி அமைச்சர் அர்ஜுன் இலியாஸ் தெரிவித்துள்ளார். தென்னிலங்கை ஊடகம் ஒன்றின் அரசியல் நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். சட்டமா அதிபரின் நடவடிக்கைகளில் அரசாங்கத்திற்கு எந்தவொரு பிரச்சனையும் இல்லை என பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். சட்டமா அதிபர் பாரபட்சத்துடன் பணியாற்றி வருவதாக குற்றம் சுமத்தப்பட்டு வரும் நிலையில் பிரதி அமைச்சர் இக்கருத்தினை முன்வைத்துள்ளார். சட்டமா அதிபர் அவருடைய பணிகளை சீராக மேற்கொள்கின்றார். அவருடைய பணிகளில் அரசாங்கத்திற்கு எவ்வித இடையூறுகளோ பிரச்சினைகளோ இல்லை. ஆகவே தற்போதைய சட்டமா அதிபருடன் அரசாங்கம் தொடர்ந்தும் பணியாற்றும் என பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதேவேளை சட்டமா அதிபரை நீக்குவது தொடர்பில் அமைச்சரவையில் கலந்துரையாடப்படவில்லை என நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார நேற்று தெரிவித்துள்ளார். சமூக ஊடகங்களில் எந்த வகையான அறிக்கைகள் வெளியிடப்பட்டாலும் சட்டமா அதிபரை நீக்குவது குறித்து அமைச்சரவைக்குள் எந்த கலந்துரையாடலும் நடத்தப்படவில்லை எனவும் நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மனித புதைகுழிகளை அகழ்வாராய்ச்சி செய்வதில் தாம் சிறப்பு ஆர்வத்துடன் செயற்பட்டு வருவதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபை உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளின் உதவியுடன் DNA மற்றும் ஏனைய தொழில்நுட்ப ஆய்வகங்களை பெறவும் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. காணாமற் போனோர் அலுவலகத்தின் ஆரம்ப விசாரணை வாரியங்களின் தலைவர்கள் மற்றும் விசாரணை வாரியங்களின் முதல் குழு உறுப்பினர்களுக்கு அவர்கள் எதிர்கொண்ட பிரச்சினைகள் குறித்து நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்காரவின் பங்கேற்புடன் கலந்துரையாடல் இடம்பெற்றது. இதன்போது காணாமற் போனோர் அலுவலகத்தின் கட்டமைப்பிற்குள் விசாரணைகளின் நோக்கங்களை புரிந்து கொள்வது, விசாரணை வாரியங்களின் பங்கு, காணாமற் போனோர் அலுவலகத்தின் நிறுவன ஆதரவு, விசாரணை செயல்முறையின் படிகங்கள் குறித்து ஆராயப்பட்டது. குறிப்பாக புலனாய்வு நடவடிக்கைகள் மற்றும் அடிப்படை விசாரணை வினாத்தாள் போன்ற பிரச்சினைகள் குறித்து புலனாய்வு தலைவர்கள் மற்றும் புலனாய்வு உறுப்பினர்களுக்கு இப்பயிற்சி பட்டறை முக்கிய தகவல்களை வழங்கியுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதே
இதேவேளை காணாமற் போனோர் அலுவலகம் பெறும் முறைப்பாடுகளை முறையாக விசாரிக்கவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாகவும் இக்குற்றச்சாட்டுகளுக்கு முக்கிய காரணம் அந்நேரத்தில் இருந்த அரசியல் சூழ்நிலையை தவிர இந்த அலுவலகத்தில் உள்ள பிரச்சினை அல்ல எனவும் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அத்துடன் காணாமற் போனோர் அலுவலகத்தில் போதுமான ஊழியர்கள் இல்லாமையினால் 65 அதிகாரிகளை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். குறித்த அலுவலகத்தின் விசாரணை குழு உறுப்பினர்களுக்கு பயிற்சி அளிக்க 375 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளில் 5000 விசாரணைகள் இவ்வாண்டு முடிவடையும் எனவும் அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் அனைத்து முறைப்பாடுகளுக்குமான விசாரணைகள் நிறைவடையும் என எதிர்பார்ப்பதாகவும் நீதியமைச்சர் தெரிவித்துள்ளார். ஜிந்துப்பட்டி பகுதியில் அண்மையில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் கொழும்பு 13 பகுதியைச் சேர்ந்த 24 வயதுடைய இளைஞர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர் கடற்கரை வீதியின் 95 வத்தை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். ஜிந்துப்பட்டி பகுதியில் அண்மையில் இத்துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருந்த நிலையில் ஒருவர் கொலை செய்யப்பட்டதுடன் மேலும் 2 சிறுவர்கள் காயமடைந்திருந்தனர். சம்பவம் தொடர்பில் முன்னதாக 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைதானவரிடம் இருந்து 24 கிராம் 300 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் நடைபெற்ற 2026 உலக பொருளாதார மன்றத்தின் வருடாந்த கூட்டத்தில் பங்கேற்ற பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய உள்ளிட்ட தூதுக்குழுவினர் 4 நாள் வெற்றிகரமான உத்தியோகபூர்வ விஜயத்தை நிறைவு செய்து இன்று முற்பகல் நாடு திரும்பியுள்ளனர். ஜனவரி 19ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை நடைபெற்ற இம்மாநாட்டின் போது பிரதமர் உலகின் முன்னணி அரசு தலைவர்கள், சர்வதேச நிதி நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் வர்த்தக தலைவர்களை சந்தித்து இலங்கையின் எதிர்கால பொருளாதார பாதையை வலுப்படுத்துவது குறித்து விரிவான கலந்துரையாடல்களை நடத்தியிருந்தார். இந்த விஜயத்தில் தொழில் அமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சருமான கலாநிதி அனில் ஜாயந்த பெர்னாண்டோ உள்ளிட்ட உயர்மட்ட தூதுக்குழுவினர் இணைந்திருந்தனர். இந்த விஜயத்தின் சிறப்பம்சமாக சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக பணிப்பாளர் கிறிஸ்டாலினா ஜோர்ஜிவா மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் மசாடோ காண்டா ஆகியோருடன் பிரதமர் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்தி நாட்டின் நிதி ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்கு தேவையான ஒத்துழைப்புகள் குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருந்தார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வரும் ஏப்ரல் மாதம் சீனாவிற்கு செல்லவிருப்பதாக அறிவித்துள்ளார். சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் இவ்வாண்டின் பிற்பாதியில் அமெரிக்கா செல்லவிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சீன ஜனாதிபதியுடன் தமக்கு நல்லுறவு இருப்பதாக தெரிவித்துள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உலகின் ஆகப்பெரிய பொருளாதாரங்களை கொண்ட அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையே கொரோனா காலத்தில் உறவுகள் கசப்படைந்ததாகவும் பின்னர் கணிசமான அளவு முன்னேற்றம் காணப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். தற்போது அமெரிக்காவின் சோயாக்களை சீனா பெரிய அளவில் வாங்குவதாக தெரிவித்துள்ள ஜனாதிபதி இது அமெரிக்க விவசாயிகளுக்கு பயனளித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இன்று காலை 8 மணி முதல் 48 மணி நேர காலப்பகுதியில் நாடளாவிய ரீதியில் உள்ள அரச வைத்தியசாலைகளில் உள்ள வைத்தியர்கள் அடையாள பணி புறக்கணிப்பை முன்னெடுக்க உள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. இலவச சுகாதார சேவை மற்றும் வைத்தியர்களின் பிரச்சினைகளை தீர்ப்பது தொடர்பில் சுகாதார அமைச்சு வழங்கிய இணக்கப்பாடுகளை நடைமுறைப்படுத்த தவறியமையினாலேயே இந்த தொழிற்சங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அச்சங்கம் அறிவித்துள்ளது. எவ்வாறாயினும் மகப்பேற்று வைத்தியசாலைகள், சிறுவர் வைத்தியசாலைகள், சிறுநீரக வைத்தியசாலைகள் மற்றும் புற்றுநோய் வைத்தியசாலைகள் என்பன வழமை போன்று இயங்கும் எனவும் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது.